டூயட் பேய் படம் ரிலீஸ் ஆகிக்க சர்வமாயா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தில் நிவின் பாலி நடிச்சிருக்காரு. அவரோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிவின் பாலியோட ஒரு பர்ஃபெக்ட் கம்பேக் கூடன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து அவருக்கு கடந்த 5-6 படங்கள் ஃப்ளாப்பு தான் ஆச்சு. அந்த வகையில் இந்த படம் அவருக்கு சரியான கம்பேக்காக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த படத்தோட ட்ரெயிலர் கட்டி எனக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் படம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். சர்வமாயம் இந்த படத்தோட ஸ்டோரி நிவின் பாலி ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது நம்பூதிரி குடும்பத்திலேருந்து வந்த ஆர்டிஸ்ட். அவருக்கு மியூசிக்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் ஃபேமிலி விட்டு வெளியே வராரு. ஒரு தேவைக்காண்டி மீண்டும் ஃபேமிலிக்கே போகிறாரு. ஆனால் அவர் கையில் காசு இல்லை. அதனால் நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தோட சேர்ந்து பேய் ஓட்ட வேலைக்கு போகிறாரு. பேய் ஓட்டி திரும்பும்போது அவர் கண்ணுக்கு மட்டுமே ஒரு பேய் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் காமெடி நடக்குது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிது. இந்த படத்தோட பிக் பாசிட்டிவ்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எக்ஸப்ஷனலி செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் சீனுக்கு மியூசிக் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் ரெண்டுமே நீட்டாக இருக்குது. ரியாஷிப் நிவின் பாலி சீன்ஸ் ரொம்ப நல்லா நரேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் எமோஷனலியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் கான்டெக்ட் பண்ண விதம், எண்டிங்கை கொண்டு போன ரைட்டிங், இதுக்காகவே டேரக்ட் அகில கண்டிப்பாக பாராட்டலாம். ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துல எனக்கு போர் அடிக்கல. பர்ஃபார்மன்ஸில் நிவின் பாலி டெஃபினட்டாக கம்பேக் கொடுத்துருக்காரு. அஜு வர்கீஸ் நிவின் பாலி காம்போ செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. காமெடிஸும் நிறைய எங்கிட்ட சிரிக்க வச்சுது. செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் பீக் சீன்ஸ், எஸ்பெஷலி அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அது ஒரு மேஜர் ஹைலைட். பேய்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ரைட்டிங் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்டுக்கு இது டெஃபினட்டாக வாட்சபிள் மூவி. தேட்டர்ஸில் மலையாளம் வித் சப்டைட்டில்ஸோடு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓடிடியில் கண்டிப்பாக தமிழ் டப்பிங் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.